இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் 5 லெசன் 10. லெசனோட பேர் ஏக் தின் கி பாத்ஷாக், ஒரு நாள் ராஜா. பாத்ஷாஹத் அப்படின்னா ஒன் ஹூ ரூல்ஸ். எப்பயுமே சின்ன பசங்களான உங்களுக்கு ஒரு கவலை இருக்கும். அது என்னென்னா, வீட்டில் இருக்கிற பெரியவங்க எல்லாருமே உங்களுக்கு தான் ஆர்டர் போடுவாங்க. அண்ணா அக்கா எல்லாருமே உங்களை தான் கண்ட்ரோல் பண்ணுவாங்க இல்லையா? அப்போ உங்களுக்கு என்ன தோணும்? நீங்கள் பெரியவங்களாக இருக்கணும், அவங்க சின்ன பசங்களாக இருக்கணும் அப்படின்னு தோணும். இப்போ நம்ம பார்க்க போகிற லெசன்லேயும் ஆரிஃப் சலீம் அப்படின்னு 2 பசங்க இருப்பாங்க. அவங்க வீட்லேயும் எல்லாரும் ஆரிஃபையும் சலீமையும் தான் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அவங்க 2 பேரும் அவங்க வீட்டோட ஒரு நாள் ராஜாவா, அதாவது எல்லாரையும் ரூல் பண்ணுற ஒரு அதிகாரத்தை அவங்க அப்பா கிட்ட இருந்து வாங்குவாங்க. அவங்க எந்த மாதிரி ரூல் பண்ணுறாங்கன்னு லெசனில் பார்க்கலாம் வாங்க. आरिफ सलीम, चलो फ़ौरन सो जाओ। अम्मी की आवाज़ ऐन उस वक्त आती थी जब वे दोस्तों के साथ बैठे कव्वाली गा रहे होते थे. ஸோ ஆரிஃப் அண்ட் சலீம் 2 பேரும் போங்க, செல்லோ அப்படின்னா போங்க, ஃபௌரன் சோஜாவோ இம்மீடியட்டாக தூங்குங்க அப்படின்னு யார் சொல்கிறாங்க? இந்த வேர்ட்ஸ் பாருங்கள். அம்மிக்கு ஆவாஸ், அவங்க அம்மாவுடைய சத்தம் கேட்கும். அது எப்போ கேட்கும் அப்படின்னா ஐன் உஸ் வக்த் அப்படின்னா சரியாக அந்த சமயத்தில். எந்த சமயம்? ஜப்புவே தோஸ்தோம் கே சாத், அதாவது ஆரிஃபும் சலீமும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து கவ்வாலி கா ரஹே ஹோத்தே தே. ஸோ கவ்வாலி அப்படின்னா குரூப்பாக உட்காந்து பாட்டு பாடுறது. அந்த மாதிரி அவங்க பாட்டு பாடுற சமயத்தில் தான் அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்க? போய் தூங்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. गा रहे होते थे. या फिर सुबह बड़े मज़े में आइसक्रीम खाने के सपने देख रहे होते कि आपा दिन छोड़कर जागा देती, जल्दी उठो स्कूल का वक्त हो गया. அதே மாதிரி மார்னிங் பார்த்திங்கன்னா சுபக் படே மசேசே இவங்க என்ன பண்ணுறாங்க? ரொம்ப சந்தோஷமாக ஐஸ்கிரீம் கானேக்கே சப்னி, ஐஸ்கிரீம் நல்லா சாப்பிட்ற மாதிரி அவங்க ட்ரீம் பார்த்துட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க? அவங்களுடைய ஆப்பானா அக்கான்னு அர்த்தம். அவங்க அக்கா என்ன பண்ணுவாங்க? சின்சோட்கர் அப்படின்னா அவங்கள ஷேக் பண்ணி அவங்கள உலுக்கி ஜகா தேத்தி எழுப்பி விட்டுருவாங்க. அவங்க அப்போ தான் ட்ரீம் பார்க்க போவாங்க. அப்போ வந்து அவங்க அக்கா எழுப்பிடுவாங்க. ஜல்தி விட்டோ, என்ன சொல்லுவாங்க? சீக்கிரம் எழுந்துருங்க, ஸ்கூலுக்கு டைம் ஆகிடுச்சு, எழுந்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. தோனோக்கி முசீபத்மே ஜான்தி. ஸோ 2 பேருக்குமே எப்பயுமே பார்த்தீங்கன்னா அது தூங்குறதுனாலும் சரி எழுந்திருக்கிறதுனாலும் சரி எப்பயுமே அவங்களுக்கு முசீபத் ப்ராப்ளம் தான், எப்பயுமே அவங்களுக்கு ப்ராப்ளம் தான். ஹர் வக்த் பாபந்தி, ஹர் வக்த் தகரார். ஸோ ஒரு நிமிஷமும், ஹர் வக்த்னா ஒரு நிமிஷமும் அவங்களுக்கு பாபந்தினா என்னது? ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஸோ எல்லாத்துலேயுமே ஒரு தடை அவங்களுக்கு. ஒரு நிமிஷமும் வந்து தகரார்னா அவங்களுக்கு ஒரு ஆர்டர்ஸ் வந்துகிட்டே இருக்கும், சண்டை வந்துகிட்டே இருக்கும். அப்படி மஸீமே से चू भी ना कर सकते थे. ஸோ அப்படி மஸீமேனா அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்களால சூ அப்படின்னு கூட சொல்ல முடியாது. சூ भी ना कर सकते थे, சொல்லவும் முடியாது, எந்த வேலையும் செய்யவும் முடியாது. कभी आरिफ को गाने का मूड आता तो भाईजान डांटते, चुप होता है या नहीं, हर वक्त भेड़क की तरह तराए जाता है. अभी आरिफ को गाने का मूड आता. ஸோ சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா ஆரிஃப்க்கு வந்து பாடணும் அப்படின்ற ஒரு மூடு வரும். ஸோ அவனுக்கு அந்த மாதிரி தோணும்போது உடனே அவன் என்ன பண்ணுவாங்க? பாய்ஜான் அவங்களோட அண்ணன் என்ன பண்ணுவார்? சுப் ஹோத்தா ஹே யா நஹி, வாயை மூடுறியா இல்லையா, ஹர் வக்த் பேண்டக்கி தரஃப், அதாவது ஒரு நிமிஷமும் பேண்டக் அப்படின்னா வந்து தவளை இருக்கு இல்லையா, ஃப்ராக் மாதிரி டராயே ஜாத்தா ஹே. ஸோ ஃப்ராக் மாதிரி கத்திகிட்டே இருக்கே, ஏன் இப்படி கத்திகிட்டே இருக்கேன்னு சொல்லி அவங்க அண்ணா வந்து அவனை ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. பாஹர் ஜாவோ தோ அம்மி பூச்சி பாஹர் கியோங் கயே. ஸோ வெளியில் போகலாம் அப்படின்னு வெளியில் போனால் உடனே அம்மா என்ன கேட்பாங்க? வெளியில் எதுக்கு போனீங்க அப்படின்னு கேட்பாங்க. அந்த ரஹத்தே தோ தாதி சில்லாத்தி. ஸோ வீட்டுக்குள்ளேயே இருந்தால் என்ன பண்ணுவாங்க? பாட்டி திட்டுவாங்க. ஹா மேரா திமாக் ஃபட்டா ஜா ரஹா ஹே ஷோர் கே மாரே. ஸோ அவங்க பாட்டி எப்படி திட்டுவாங்கன்னு பாருங்கள். மேரா திமாக் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னோட மண்டை உடையிற மாதிரி இருக்குது. ஃபட்டா ஜா ரஹா ஹே ஷோர் கே மாரேனா இவங்க போடுற சத்தத்தில் என் மண்டையே உடையிற மாதிரி இருக்குது. அரே ரஸியா ஜரா இன் பச்சோங்கோ பாஹர் ஹாங்க் தே. ஸோ அவங்க என்ன சொல்லுவாங்க? ரஸியா அப்படின்னா இவங்களோட அம்மாவோட பேர். ரஸியா இந்த 2 பசங்களையும் என்ன பண்ண? வெளியில் அனுப்பி விட்டுரு அப்படின்னு அவங்க பாட்டி சொல்லுவாங்க. ஜைசே பச்சே நா ஹுயே மூர்கிக்கே சூச்சே ஹோகையே. ஸோ நாங்கள் எப்படி இருக்கோம்? வீட்டில் குழந்தைங்க மாதிரி இல்லை, மூர்கிக்கே சூச்சே அப்படின்னா வந்து கோழி குஞ்சுகள் இருக்கு இல்லையா, அது மாதிரி எங்களை யார் வேணாலும் துரத்துறாங்க.
இந்த மாதிரிலாம் யோசித்து இந்த ரெண்டு பசங்களும் ரொம்ப கவலையாக இருக்கிறாங்க. दोनों घंटों बैठकर इन पाबंदियों से बच निकलने की तरकीबें सोचा करते. ஸோ ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க, தோனோ ரெண்டு பேரும் घंटे बैठकर ரொம்ப மணி நேரம் உட்காந்து இன் பாபந்தியும் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், ஸோ இவ்வளோ தடைகள் நம்மளுக்கு இந்த வீட்டில் இருக்குது, சே பச் நிக்கல்னேக்கி, ஸோ இது வந்து நம்ம எப்படி தப்பிக்கலாம் அப்படின்ட்டு தர்கீபே சோச்சா கருத்தே, ஸோ வழிகள் வந்து தர்கீபேனா ஐடியாஸ், அதற்கான வே வந்து அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் யோசிக்கிறாங்க. உன் தோனோ சே தோ सारे घर को दुश्मनी हो गई थी. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் இந்த வீடு ஃபுல்லுமே என்ன ஆச்சு, எனிமி ஆயிடுச்சு. ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஹாப்பியாக இருக்க முடியல, இதே மாதிரி இவங்களை எல்லாரும் எனிமியாகவும் நினைக்கிறாங்க. லிஹாஜா தோனோனே மில்கர் ஏக்கு யோஜனா பனாயி. லிஹாஜா அப்படின்னா அதனால் இவங்க ரெண்டு பேர் என்ன பண்ணுறாங்க, சேர்ந்து ஒரு பிளான் பண்ணுறாங்க. யோஜனானா பிளான் பண்ணுறாங்க. और अब्बा की खिदमत में एक दरखास्त पेश की कि एक दिन उन्हें बड़ों के सारे अधिकार दे दिए जाए और सब बड़े छोटे बन जाए. अब्बा की கித்மத் அப்படின்னா வந்து ஒரு சர்வீஸ் மாதிரி. ஸோ அப்பாவுக்கு ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, தர்காஸ்த்னா ஒரு அப்ளிகேஷன் மாதிரி. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, ரெண்டு பேரும் வேண்டி கேட்டுக்கிறாங்க அவங்க அப்பா கிட்ட. அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஏக் தின் உன்ஹே படோங்கே சாரே அதிகார், ஒரு நாள் அவங்களுக்கு வந்து பெரியவங்களோட எல்லா அதிகாரமும் கிடைக்கணும், அதே மாதிரி இந்த பெரியவங்க எல்லாருமே சோட்டே பஞ்சாயே சின்ன பசங்களாகிடணும் அப்படின்னு அவங்க அப்பா கிட்ட கேட்டுக்கிறாங்க. कोई ज़रूरत नहीं है उधम मचाने की. अम्मी ने अपनी आदत के अनुसार ठांड पिलाई. இவங்க அப்பா கிட்ட இந்த மாதிரி கேட்ட உடனே கோயே ஜரூரத் நஹி ஹே உத்தம் மச்சானேக்கி, உடனே அவங்க அம்மா அங்கேருந்து என்ன சொல்கிறாங்க, அதுக்கெலாம் ஒரு அவசியமும் கிடையாது. உத்தம் மச்சானேக்கினா இந்த மாதிரி நீங்கள் சத்தம் போட்டு இருக்கணும்னு ஒரு அவசியமும் கிடையாது. உத்தம் அப்படின்னா நாய்ஸ்ன்னு அர்த்தம். உத்தம் மச்சானேக்கி, ஸோ இந்த மாதிரி நீங்கள் சத்தம் போடணுன்னு எந்த அவசியமும் கிடையாது. அம்மீனே அப்படி ஆதத்கே அனுசார்னா அவங்களோட ஹேபிட்டே என்னதுன்னா, இவங்க ஸ்டார்ட் பண்ணும்போதே அவங்க திட்டுவாங்க. ஆதத்கே அனுசார்னா அக்கார்டிங் டு ஹர் ஹேபிட் அவங்க என்ன பண்ணாங்க, டாண்டு பிலாய் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. லேக்கின் अब्बा जाने किस मूड में थे कि न सिर्फ मान गए बल्कि यह इकरार भी कर बैठे कि कल दोनों को हर किस्म के अधिकार मिल जाएगी. लेकिन अब्बा जाने किस मूड में थे, ஆனால் அப்பா என்னவோ தெரியல, அம்மா திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, ஆனால் அப்பா என்னமோ தெரியல, கிஸ் மூட் மேத்தே, ஸோ என்ன ஒரு மூடில் அவர் இருந்தாருன்னு தெரியல. சிர்ஃப் மான்கையை உடனே அதை வந்து அக்ரி பண்ணிட்டார். மான்கையை அப்படின்னா நாங்கள் கேட்ட உடனே அதை ஒத்துக்கிட்டாரு. பல்கி அது மட்டும் இல்லாமல் இக்ரார் பி கர்பைட்டே, ஸோ அவர் வேறு ஒரு அக்ரிமெண்ட்டும் எங்களுக்கு கொடுத்தாரு. அது என்னென்னா, கல் தோனோங்கோ ஹர் கிஸ்முக்கே, ஸோ நாளைக்கு உங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரு விதமான, ஸோ ஹர் கிஸ்முன்னா எல்லா விதமான அதிகார் மில் ஜாயேகே, எல்லா விதமான அதிகாரமும் உங்களுக்கு கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு ஒரு அக்ரிமெண்ட்டும் கொடுத்துட்டாரு. अभी सुबह होने में कई घंटे थे कि आरिफ ने अम्मी को चिंचो ढाला. अम्मी जल्दी उठिए, नाश्ता तैयार कीजिए. ஸோ அடுத்த நாள் ஆயிடுச்சு. அடுத்த நாள் ஆன உடனே இப்போ ஃபுல் அதிகாரமும் யார்கிட்ட இருக்குது, ஆரிஃப் கிட்டேயும் சலீம் கிட்டேயும் இருக்குது. உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, சுபஹ் ஹோனேமே கை घंटे थे, இன்னும் காலையிலே ஆகலை, காலையில் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குது. கை घंटे थे कि आरिफ ने अम्मी को चिंचोल டாலா. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க அப்பா தான் அவங்க அக்கா அவனை எப்பயுமே எழுப்புவாங்க. அதே மாதிரி ஆரிஃப் என்ன பண்ணுறான், அவங்க அம்மாவை போயிட்டு சிஞ்சோ டாலா அப்படின்னா வந்து உலுக்கி எழுப்புறான், அவங்கள வந்து ஷேக் பண்ணுறான். அம்மி ஜல்தி ஊட்டிய சீக்கிரம் எழுந்துருங்க, நாஷ்தா தயார் கீஜே, எழுந்து வந்து என்ன பண்ணுங்கள், பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவன் அவங்க அம்மாவை எழுப்புறான். अम्मी ने चाहा कि एक चापड़ रसीद करके सो रहे, मगर याद आया कि आज तो उनके सारे अधिकार छीने जा चुके हैं. ஸோ அவன் எழுப்பினவுடனே அவங்க அம்மாவுக்கு எப்படி தோணுச்சு அப்படிங்க, ஏக்கு சாப்பட் ரசீத் கற்கே, அதாவது ஒரு அறை வச்சுட்டு தூங்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தோணுச்சு. சாப்பட் அப்படின்னா வந்து என்ன சொல்கிறாங்க, தப்படு மாறினா அப்படின்னு அர்த்தம். ஸோ மகர் யாத் ஆயா, அப்போ உடனே அவங்களுக்கு என்ன வந்துச்சு, ஒரு ஞாபகம் வந்துச்சு. என்ன ஞாபகம், ஆஜ் தோ உன்கே சாரே அதிகார், ஸோ இன்றைக்கி வந்து எல்லா அதிகாரமும் அந்த ரெண்டு பசங்களும் சீனே ஜா சுக்கே ஹே, ஸோ ஸ்நாச் பண்ணிட்டாங்க, அதை அவங்க அப்பா கிட்டேருந்து வாங்கிட்டாங்க அப்படின்ற ஞாபகம் அவங்களுக்கு உடனே வந்தது. फिर दादी ने सुबह की नमाज़ पढ़ने के बाद दवाएं खाना और बादाम का हरीरा पीना शुरू किया. तो आरिफ ने उन्हें रोका, तौबा है दादी, कितना हरीरा पिएंगे आप,
पेट फट जाएगा और दादी ने हाथ उठाया मारने के लिए. உடனே யார்கிட்ட போகிறாங்கன்னு பாருங்கள், தாதி கிட்ட போகிறாங்க. தாதி கிட்ட போயிட்டு தாதி இப்போ என்ன பண்ணுவாங்க, சுபக்கி நமாஸ் பட்னேக்கே பாத் அவங்க தாதியோட வழக்கம் என்ன அப்படின்னா காலையில் எழுந்துட்டு நமாஸ் படிச்சுட்டு தவாயே காணா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, மருந்து சாப்பிடுவாங்க. மருந்து சாப்பிட்டுட்டு அவங்க பாதாம்கா ஹரீரா பின்னா, ஹரீரா அப்படின்னா அந்த மில்க் ஷேக் மாதிரி, பாதாமில் இருக்கிற ஒரு மில்க் ஷேக் மாதிரி, அதை வந்து குடிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ போய் ஆரிஃப் என்ன பண்ணுறான், ரோக்கோ ஸ்டாப் பண்ணுங்க, போதும், தௌபா ஹே தாதி, போதும் நிறுத்துங்க தாதி, கித்தனா ஹரீரா பியேங்க ஆப், எவ்வளோதான் நீங்கள் குடிப்பீங்க, பேட் ஃபட் ஜாயேகா உங்கள் வயிறு வெடிச்சிரும் அப்படின்னு சொல்லி அவங்கள ஸ்டாப் பண்ணுறான். அவர் தாதினே ஹாத் ஊட்டா, இதை கேட்ட உடனே தாதி கோவம் வந்துடுச்சு. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஹாத் ஊட்டாயா, ஸோ அடிக்கிறதுக்காக கையை ஓங்குறாங்க. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். नाश्ता मेज पर आया तो आरिफ ने खान सामा से कहा, अंडे और मक्खन मेरा हमारा सामने रखो, लिया और दूध बिस्कुट इन सबको दे दो. नाश्ता मेज पर आया அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட் வந்து டைனிங் டேபிள் மேலே வந்துடுச்சு. உடனே ஆரிஃப் என்ன பண்ணுறான்னா, கான் சாமா அப்படின்னா வந்து அந்த குக் சமையல்காரங்க இருக்காங்களே அவங்கக்கிட்ட என்ன சொல்கிறான், அண்டே ஒரு மக்கன், அண்டேனா வந்து எக்ஸு, மக்கன் அப்படின்னா பட்டர், அந்த மாதிரி இருக்கிற வகையெல்லாம் எங்கே முன்னாடி வைங்க, ஹமாரா சாமி இருக்கும் எங்கே முன்னாடி வைங்க. தலியா, தலியானா கஞ்சி மாதிரி, அவர் தூத் பிஸ்கட், அது இல்லாமல் பாலும் பிஸ்கெட்டும், இன் சப்கோ தேதோ இவங்க எல்லாருக்கும் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறான். ஆப்பானே கஹர் பரி நசரோं से उन्हें घूरा. ஸோ ஆப்பானா யார், அவங்க அக்கா என்ன பண்ணுறாங்க, கஹர் பரி நசரோன்னா ரொம்ப கேட்டாஸ்ட்ரோஃபிக், ரொம்பவும் ஒரு கோவமான கண்களோட அவங்கள வந்து பார்க்குறாங்க. घूरा அப்படின்னா முறைச்சி பார்க்குறாங்க. மகர் बेबस्ती क्योंकि रोज़ की तरह आज वह तरमाल अपने लिए नहीं रख सकती थी. அகர் பேபஸ்தி, ஆனால் முறைச்சி பார்க்குறாங்க, ஆனால் அவங்களால எதுவுமே பண்ண முடியல. பேபஸ் அப்படின்னா ஹெல்ப்லெஸ் கண்டிஷனில் அவங்க இருக்கிறாங்க. ஏன்னா ரோஜ்கி தரகு டெய்லியும் மாதிரி, வகு தர்மால், தர்மால்னால் வந்து அச்சே காணா, ஸோ நல்ல நல்ல ஃபுட்டை வந்து அவங்களுக்கு வச்சுக்க முடியாது. அப்படியே நஹி ரக் சக்தி தி, ஏன்னா இன்றைக்கி அதிகாரம் அவங்கக்கிட்ட இருக்குது. अब खाने बैठे तो सलीम ने अम्मी को ठोका, अम्मी ज़रा अपने थांद देखिए, पान खाने से कितने गंदे हो रहे हैं. எல்லாரும் சாப்பிட உட்காந்த உடனே சலீம் என்ன பண்ணுறான், அவங்க அம்மாவை மட்டும் டோக்கா அப்படின்னா இன்ட்ரப்ட் பண்ணுறான், அவங்களுக்கு வந்து ஸ்டாப் பண்ணுறான். ஸ்டாப் பண்ணி அவன் என்ன சொல்கிறான், ஜரா அப்படியே தாந்து தேக்கியே, ஸோ உங்களுடைய பல்ல வந்து கொஞ்சம் பாருங்கள். பான் கானேசே, அதாவது பான்னா வந்து அந்த பீட்டல் லீவ்ஸ் அவங்க சாப்பிட்றாங்க இல்லையா, பான், அது சாப்பிட்றதுனால கித்தனே கந்தே ஒரு ஹே, எவ்வளோ வந்து கந்தே, எவ்வளோ வந்து டர்ட்டாக அது தெரியுது பாருங்கள். दांत मास चुकी हूँ, अम्मी ने डालना चाहा. சலீம் இந்த மாதிரி சொன்ன உடனே அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க, மே தோ தாத் மாஸ் சுக்கி ஹூ, நான் வந்து என்னுடைய பல்ல க்ளீன் பண்ணிட்டேனே. அம்மினே டால்னா சாஹா, டால்னா சாஹா அப்படின்னா வந்து அவன் பேசுகிற வார்த்தைகளை வந்து அவாய்ட் பண்ணுறாங்க. இல்லை இல்லை அந்த மாதிரி இல்லையே அப்படின்ற மாதிரி அவாய்ட் பண்ணுறாங்க. நஹி சலியே உட்டியே, உடனே சலீம் என்ன சொல்கிறான், இல்லை இல்லை நீங்கள் போங்க எழுந்துருங்க அப்படின்னு சொல்கிறான். அம்மி நிவாலா தோட் சுக்கி थी मगर सलीम ने ஜபர்தஸ்தி கந்தா பக்கடுக்கர் உன்ஹே உठा दिया. அம்மி என்ன பண்ணிட்டாங்க, அம்மா என்ன பண்ணிட்டாங்கன்னா நிவாலா தோட் சுக்கி थी, சாப்பிட்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நிவாலா அப்படின்னா வாய் நிறைய சாப்பாடு வச்சுட்டு அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் சலீம் என்ன பண்ணுறான், ஜபர்தர்சி அவங்கள ஃபோர்ஸ்ஃபுல்லாக கந்தா அவங்களுடைய ஷோல்டரை பிடிச்சி எழுப்பி விடுறான். அம்மி கோ குசல் खाने में जाते देखकर सब हंस पड़े जैसे रोज़ सलीम को जबरदस्ती भागा के हंसते थे. உடனே அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க, வேறு வழி இல்லாமல் குசல் கானேனா பாத்ரூம், ஸோ பாத்ரூம்க்கு வந்து போகிறாங்க. அதை பார்த்த உடனே சப் ஹஸ்படே எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இது எப்படி இருக்குது அப்படின்னா, ஜைசே ரோஸு சலீம்கோ, டெய்லி இதே மாதிரி தான் அவங்க அம்மா வந்து சலீமை பண்ணுவாங்க. ஜபர்தர்சி ஃபோர்ஸ்ஃபுல்லாக அவங்க வந்து அவனை எழுப்பி விடுவாங்க. பாகாக்கே ஹஸ்தேத்தே, அவன் ஓடுறதை பார்த்தோன்னே எல்லாரும் சிரிப்பாங்க இல்லையா, அதே மாதிரி இன்றைக்கி அவங்க அம்மாவை பார்த்து எல்லாரும் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஃபிர் வஹ் அப்பாக்கி தரஃப் மூடா, திரும்ப அவன் என்ன பண்ணுறான், அவங்க அப்பா பக்கமாக திரும்புகிறான். ஜரா அப்பா கி கத் தேக்கி, அவன் என்ன சொல்கிறான், கொஞ்சம் அப்பாவை எல்லாரும் பாருங்கள். கத் அப்படின்னா தஷா, அவருடைய கண்டிஷன் பாருங்கள் எப்படி இருக்கிறாரு. பால் படே ஹுயே ஷேவ் நஹி கி, கல் கப்படே பஹனே தே और आज इतने मैले कर ढाले. பால் படே ஹுயே, ஸோ அவரோட ஹேர் ரொம்ப நீட்டமாக வளர்ந்துருக்கு, ஷேவ் பண்ணலை. கல் கப்படே பஹனேத்தே, ஸோ நேற்று போட்ட ட்ரெஸ்ஸை இன்றைக்கி எப்படி இருக்கிற பாருங்கள், இத்தனை மயிலே கர்டாலே, இன்றைக்கி இவ்வளோ டர்ட்டி ஆக்கிடுறாரு. ஆखिर अब्बा के लिए कितने कपड़े बनाए जाएंगे, அப்பாக்காக மட்டும் நம்ம எவ்வளோ ட்ரெஸ் தான் பண்ணுறது அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். யஹ் சுன்கர் அப்பாக்கா ஹஸ்தே ஹஸ்தே பூரா ஹால் ஹோகையா, இதை கேட்ட உடனே அப்பாவுக்கு ரொம்பவும் சிரிப்பு வந்துடுச்சு. ஆஜ் ஏ தோனோ கைசி சஹி நக்கல் உத்தா ரஹே தே சப்கி, ஸோ அவர் என்ன நினச்சி சிரிக்கிறார் அப்படின்னு பாருங்கள். இன்றைக்கி இவங்க ரெண்டு பேரும்
சப்கி நக்கல் உத்தார் ரஹே. ஸோ எல்லார மாதிரியும் நக்கல் உத்தார் அப்படின்னா இமிட்டேட் பண்ணுறாங்க, எல்லார மாதிரியும் இவங்க செஞ்சு காட்டுறாங்களே அப்படின்னு சொல்லி அவருக்கு ரொம்பவும் சிரிப்பு வந்துடுது. மகர் ஃபிர் அப்னே கப்டே தேக்கர் வஹ் சச்முச் ஷர்மிதா ஹோ கயே. ஆனால் அவருடைய ட்ரெஸ்ஸை பார்க்கும்போது அவருக்கு நிஜமாவே ஷர்மிதா, ரொம்ப ஷேம்ஃபுல் ஆகிடுச்சு, ஒரு எம்ப்ரேசிங் சிச்சுவேஷன் ஆகிடுச்சு. थोड़ी देर बाद जब अब्बा अपने दोस्तों के बीच बैठे अपनी नई गज़ल लहक लहक कर सुना रहे थे तो आरिफ फिर चिल्लाने लगा. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, அப்பா अपने दोस्तों के बीच அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நடுவில் உட்காந்து நயி கசல், புதிய கசல், கசல்னால் ஒன் டைப் ஆஃப் சாங். ஸோ அந்த மியூசிக்கை வந்து அவர் லஹக் லஹக்கர், ரொம்ப ஒரு ஸ்மைலோட வந்து சுனா ரஹேத்தை கேட்டுட்ருக்கிறாரு. அப்போ ஆரிஃப் என்ன பண்ணுறான், சில்லானே லக, அவன் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறான், சத்தம் போட ஆரம்பிச்சிடுறான். பஸ் கீஜியே அப்பா, ஃபௌரன் ஆஃபீஸ் ஜாயியே. போதும் இதெல்லாம் நிறுத்திட்டு நீங்கள் உடனே ஃபௌரன் அப்படின்னா குயிக்காக ஆஃபீஸ் கிளம்புங்க. 10 பஜ் கயே. ஸோ 10 o'clock ஆகிடுச்சு, நீங்கள் வந்து கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சூ சூ சோப். உடனே அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு, சூ சூ சோப் அப்படின்னு சொல்ல வராரு. அப்பா டாண்டத்தே ருக்கு கயே. ஸோ அவர் திட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாரு, ஆனால் அவர் ஸ்டாப் பண்ணிடுறாரு. பேப்சி से गज़ल की अंधूरी पंक्ति दांतों में दबाए पाव पटकते आरिफ के साथ हो लिए. பேபசி அப்படின்னா ஹெல்ப்லெஸ்னஸ். ஸோ அவரால் வேறு எதுவுமே பண்ண முடியல, ஏன்னா இன்றைக்கி அவங்க கையில் தான் அதிகாரம் இருக்கிறதுனால. கசல்கி அந்தூரினா இன்கம்ப்ளீட், அந்த பாட்டை வந்து ஃபுல்லாக கேட்க முடியாதனால பங்க்தி தாதோமே தபாயே, அந்த லைன்ஸை வந்து அவர் என்ன பண்ணுறாரு, அவரே வாய்க்கிலேயே சொல்லிக்கிட்டு பாவ் படக்தே அப்படின்னா காலை தட்டி தட்டி எழுந்து ஆரிஃப் கூடயே நடக்க ஆரம்பிச்சிடுறாரு. रज़िया ज़रा मुझे 5 रुपये दे दो ना. अब्बा दफ्तर जाने को तैयार होकर बोला. ஸோ உடனே அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு, ரஸியா அவங்க அம்மாவை கூப்பிட்டு ज़रा मुझे 5 रुपये तो देना, எனக்கு ஒரு 5 rupees கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆஃபீஸ் கிளம்பும்போது அவங்க அம்மா கிட்ட கேட்குறாரு. 5 रुपये क्या होगा, கார் மே பெட்ரோல் तो है. உடனே அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க, எதுக்கு உங்களுக்கு இப்போ 5 rupees, காரில் தான் பெட்ரோல் இருக்குல்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. आरिफ ने थुनक कर अब्बा जान की नकल उतारी, जैसे अब्बा कहते हैं कि खन्नी का क्या करोगे, जेब खर्च तो ले चुके. அவங்க அம்மா இந்த மாதிரி சொன்ன உடனே ஆரிஃப் என்ன பண்ணுறான், துணக்கர் அப்பா ஜான்கி நக்கல் உத்தாரி. ஸோ அவங்க அம்மாவுடைய பிளேஸை வந்து அவன் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறான். துணக்கர் அப்படின்னா ஹீ இஸ் ரீப்ளேஸிங். அந்த இடத்துல அவங்க அம்மா பேசுகிறதுல அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பா ஜான்கி நக்கல் உத்தாரி, அப்பா மாதிரியே அவன் சொல்லி காட்டுறான். டெய்லி அவங்க அப்பா எப்படி சொல்வாரோ அதே மாதிரி இப்போ அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இக்கண்ணி கா கியா கரேங்கே. ஸோ நீ வந்து இக்கண்ணினா காசு, நான் உனக்கு கொடுக்குற காசை நீ என்ன தான் பண்ணுவ, கரோங்கே நீ என்ன பண்ணுவ, ஜேபு கர்ச் அப்படின்னா உனக்கு பாக்கெட் மணி தான் நான் எப்போயுமே கொடுத்துட்றேனே, நீ இப்போ எக்ஸ்ட்ராவாக மணி எதுக்கு கேட்குற அப்படின்ற மாதிரி ஆரிஃபை எப்போயுமே அவங்க அப்பா கேட்பாரு. அதனால் இன்றைக்கி அவன் என்ன பண்ணுறான், அந்த டைமை யூஸ் பண்ணிவிட்டு அவன் அந்த இடத்த ரீப்ளேஸ் பண்ணி அவங்க அப்பா மாதிரி அவன் இமிட்டேட் பண்ணி காட்டுறான். थोड़ी देर बाद खान साहब आया. बेगम साहब ஆஜ் கியா பக்கேங்கா. ஸோ கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கான் சாமான்னு என்ன சொன்னேன், அந்த குக் இருக்காங்க இல்லையா, ஸோ வீட்டுடைய சமையல்காரங்க அவங்க வராங்க, வந்து என்ன கேட்குறாங்க, பேகம் சாஹ் அப்படின்னா மேடம்னு அர்த்தம். மேடம் ஆஜ் கியா பக்கேங்கா, இன்றைக்கி நான் என்ன சமைக்கட்டும் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அவங்க அம்மா என்ன ஆன்சர் பண்ணுறாங்க, ஆலू கோஷத் கபாப் मिर्चों का सालन. अम्मी ने अपनी आदत के अनुसार कहना शुरू किया. ஸோ அவங்க அம்மா உடனே என்ன சொல்கிறாங்க, ஆலுனா பொட்டேட்டோ, கோஷத் அப்படின்னா மீட், கபாப் அப்படின்னா மட்டன் சாப்ஸ், மிர்ச்சோங்கா சாலன் அப்படின்னா சில்லியில் செய்யப்படுற அந்த சாலன், அந்த ஒரு கிரேவி மாதிரி இருக்கும், அதை வந்து செய்யுங்க அப்படின்ற மாதிரி. அம்மீனே அப்படி ஆதத்கே அனுசார். ஸோ ஆதத்கே அனுசார்னா அவங்களோட ஹேபிட் என்னென்னா இதை தான் எப்போயுமே அவங்க சொல்லுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து கஹனா ஷுருக்கி அவங்க சொல்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. உடனே என்ன ஆகுதுன்னு பாருங்கள், நஹி ஆஜ் ஏ சீஸே நஹி பக்கேங்கி. உடனே என்ன பண்ணுறான், சலீம் அங்கேருந்து வந்துடுறான். இல்லை இன்றைக்கி இந்த மாதிரி பொருள்லாம் வச்சு சமைக்கக்கூடாது. சலீம்னே கிதாப் ரக்குகர் அம்மிக்கு நக்கல் உதாரி. உடனே என்ன பண்ணுறான், சலீம் அவன் கையில் வச்சுருந்த புக்கை கீழே வச்சுட்டு அவங்க அம்மா மாதிரி இமிட்டேட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆஜ் குலாப் ஜாமுன், காஜர் கா ஹல்வா और மீட்டி சாவல் பக்காவோ. இன்றைக்கி என்ன பண்ணணும்னு சொல்கிறான், குலாப் ஜாமுன், காஜர் கா ஹல்வா, அந்த கேரட் ஹல்வா, அதே மாதிரி மீட்டே சாவல் எல்லாமே வந்து ஸ்வீட்டாக இருக்கணும். அதே மாதிரி அவன் என்ன சொல்கிறான், இதெல்லாம் சமைங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். லேக்கின் மிட்டாயியோं से रोटी कैसे खाई जाएगी, अम्मी किसी तरह தபர்னா கர் சக்கி. ஸோ உடனே அவங்க அம்மா வந்துடுறாங்க. ஆனால் எல்லா மிட்டாய் எல்லாமே ஸ்வீட் கூட ரொட்டி எப்படி சாப்பிட்றது அப்படின்ற மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்க,
சபர் நா கர் சக்கே அப்படின்னா அவங்களால பொறுமையாகவே இருக்கும். சபர்னா பேஷன்ஸ், அவங்களால பொறுமையாகவே இருக்க முடியல, ஏன் இந்த மாதிரி சொல்கிற அப்படின்ற மாதிரி அவங்க உடனே வந்துடுறாங்க. ஜைசே ஹம் ரோஸ் சிர்ஃப் மிர்ச்சோं के सालन से खाते हैं. ஸோ உடனே அவன் என்ன சொல்கிறான், டெய்லி நம்ம வந்து மிர்ச்சோं के सालन, ஸோ காரமான அந்த மிளகா சாலன் கூட தானே இதெல்லாம் சாப்பிட்றோம், அதே மாதிரி இன்றைக்கி எல்லாமே வந்து ஸ்வீட்டோடு நம்ம சாப்பிடுவோம். தோனோனே ஏட் சாத் கஹா. இப்போ வந்து என்ன ஆயிடுச்சு, சலீமும் ஆரிஃபும் ஒரே டைமில் இதை சொல்கிறாங்க. दूसरी तरफ दादी किसी से तू तू मैं किए जा रही थी. ஸோ दूसरी तरफ இன்னொரு பக்கம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாதி இருக்காங்களே அவங்க வீட்டு பாட்டி என்ன பண்ணுறாங்க, யார்கிட்டையோ கிசிசே யார்கிட்டையோ தூ தூ மே அப்படின்றது வந்து ஒரு முகாவரே, ஒரு இடியம். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, யார்கிட்டையோ அவங்க சண்டை போட்டுட்ருக்காங்க அப்படின்றது அப்படி சொல்கிறாங்க. தூ தூ மே கியா ஜா ரஹி தி, யார்கிட்டையோ சண்டை போடுறாங்க. உடனே என்ன பண்ணுறான், ஓஃபோ தாதி தோ ஷோர் கே மாரே திமாக் பிக்லாயே தே ரஹி ஹை. ஸோ ஆரிஃப் உடனே என்ன பண்ணுறான், ஓஃபோ இந்த தாதி என்ன பண்ணுறாங்க, ஷோர் கே மாறி அப்படின்னா ரொம்ப சத்தம் போடுறதுனால திமாக் பிக்லாக் என்னுடைய மண்டையே வெடிச்சிரும் போல இருக்குது அப்படின்னு எப்பயுமே இந்த பாட்டி சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி இப்போ வந்து ஆரிஃப் சொல்கிறான். தே ரஹி ஹை. ஆரிஃப் ने दादी की तरह दोनों हाथों में सिर தாம்கர் கஹா. ஸோ எப்பவுமே பாட்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ரெண்டு தலையில் வந்து அவங்க கையை வச்சு பிடிச்சிக்கிட்டே சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்றைக்கி என்ன பண்ணுற ஆரிஃப், அந்த பாட்டி எப்படி சொல்லுவாங்களோ அதே மாதிரி, ஐயோ இந்த பாட்டியோட எங்களால் முடியல, ரொம்ப சத்தம் போட்டுகிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்கள மாதிரியே இமிட்டேட் பண்ணி காட்டுறான். इतना सुनते ही दादी ने चिकना चिल्लाना शुरू कर दिया कि आज ये लड़के मेरे पीछे पंजे झाट के पट गए हैं, मगर अब्बा के समझाने पर खून का कूट पीकर रह गई. இத்தனா சுன்தே ஹி தாதி நே. ஸோ இந்த மாதிரி ஆரிஃப் சொன்ன உடனே தாதி என்ன பண்ணுறாங்க, சிக்னா சில்லானா ஷுரு கர்தியா, ரொம்பவும் அவங்க சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. ஆஜ் ஏ லடிக்கே. ஸோ இன்றைக்கி இந்த பசங்க என்ன பண்ணுறாங்க, மேரே பீச்சே என்னோட பின்னாடி பஞ்சே சாட்டுக்கே பட்டு கயே ஹே அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அது வந்து ஒரு முகாவரா, ஒரு இடியம். அந்த இடியம் என்ன மீனிங் தருது அப்படின்னா, பில்குல் பீச்சே பட்டு ஜானா, அதாவது இவங்க பின்னாடியே இருக்கிறாங்க, குஸ்ஸா தபாலேனா ரொம்பவும் கோவப்படுத்துகிறாங்க அப்படின்ற மாதிரி அந்த இடியமோட மீனிங். பஞ்சே சாட்டுக்கே பட்டு கயே ஹை, மகர் அப்பா கே சம்ஜானே பர் கூன் கா கூட் பீக்கர் ரஹ் கயி. மகர் அப்பா கே சம்ஜானே பர், திரும்ப அவங்க அப்பா அவங்களுக்கு புரிய வச்ச உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, கூன் கா கூண்ட் பீக்கர் ரஹ் கயி. கூன் கா கூட் அப்படின்னாலும் அது என்ன அர்த்தம், அதுவும் வந்து ஒரு முகாவரே தான். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, குஸ்ஸா ரோக்லேனா, அவங்க கோவத்தை வந்து அவங்க அமைதிப்படுத்திட்டு இருந்துடுறாங்க. कॉलेज का वक्त हो गया तो भाई जान अपनी सफ़ेद कमीज़ को आरिफ सलीम से बचाते दालान में आए. अम्मी शाम को मैं देर से आऊँगा, दोस्तों के साथ फिल्म देखने जाना है. இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்கள். காலேஜ்க்கா வக்து ஹோகையா, ஸோ காலேஜ் போகிறதுக்கான டைம் ஆகிடுச்சு. ஸோ பாயி ஜான், ஸோ அவங்களுடைய அண்ணன் என்ன பண்ணுறாரு, அப்படி சஃபேத் கமீஸ், ஸோ ஒயிட் கலரில் ஒரு கமீஸ் போட்டுக்கிட்டு ஆரிஃப் சலீம் சே பச்சாத்தே, ஸோ ஆரிஃப் சலீமுக்கு கண்ணில் படாமல் தாலான் மே ஆயே. தாலான் அப்படின்னா அந்த ஹால் இருக்குல்லையே, அவங்க வீட்டு ஹாலுக்கு வராரு. வந்து என்ன சொல்கிறாரு, அம்மி ஷாம்கோமே தேர் சே ஆகுங்க, நான் இன்றைக்கி சாயந்தரம் ரொம்ப லேட்டாக வருவேன், ஏன்னா தோஸ்தோं के साथ ஃபிலிம் देखने जाना हूँ, நான் என்ன பண்ண போகிறேன், ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் படம் பார்க்க போகிறேன், அதனால இன்றைக்கி ஈவினிங் கொஞ்சம் லேட்டாக வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. கபர்தார் ஆரிஃப் ने आंखें निकाल कर उन्हें धमकाया. ஸோ உடனே அங்கேருந்து ஆரிஃப் வந்து என்ன பண்ணுறான், கபர்தார், கபர்தார்னா ஜாக்கிரதை, அதெல்லாம் பண்ணக்கூடாது, ஜாக்கிரதை. ஆரிஃப் ने आंखें निकाल कर, आंखें निकाल कर அந்த கண்ணெல்லாம் உருட்டி காட்டுவாங்களே, ஸோ பயம் பொறுத்துற மாதிரி காட்டி, உன்ஹே தம்காயா, தம்காயினா இன்டிமேட் பண்ணுறான், கபர்தார் ஜாக்கிரதையாரு, இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி இன்டிமேட் பண்ணுறான். கோயி ஜரூரத் நஹி ஃபிலிம் தேக்னே கி, ஸோ எந்த ஒரு அவசியமும் இல்லை, நீ படம் பார்க்கணுன்னு எந்த அவசியமும் கிடையாது. இம்திஹான் கரீப் ஹே, இம்திஹான் அப்படின்னா எக்ஸாம்னு அர்த்தம், கரீப் ஹேனா நியர், ஸோ இட் இஸ் கம்மிங் நியர், உன்னோட எக்ஸாம்ஸ்லாம் கிட்ட வந்துட்டுருக்கு. और हर वक्त सैर सपाटों में घूम रहते हैं आप, அது மட்டும் இல்லாமல் நீ ஒரு நிமிஷமும் என்ன பண்ணுற, எப்போ பார்த்தாலும் சைர் சப்பாட்டனா சுற்றிக்கிட்டே இருக்க, ஊர் சுற்றிக்கிட்டே இருக்கிற, घूम रहते हैं आप, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஊர் சுற்றிட்டு இருக்கிறதே உன் வேலையாக போயிடுச்சு அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுறான் ஆரிஃப் வந்து சொல்கிறான். पहले तो भाईजान एक करारा हाथ मारने लबके फिर कुछ सोचकर मुस्करा पड़े. ஆரிஃப் இந்த மாதிரி சொன்ன உடனே அவங்க அண்ணனுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. அவர் என்ன பண்ணுறாரு, ஹாத் மார்னே லபக்கே, கராரா ஹாத்னா அவருடைய கைகளை வந்து என்ன பண்ணுறாரு, மார்னே லபக்கே அடிக்கிறதுக்காக ஓங்குறாரு. அதுக்கப்புறம் அவர் வந்து குச் சோச்கர் ஏதோ ஒன்று யோசிச்சுட்டு முஸ்கரா படை சிரிக்க ஆரம்பிச்சிடுறாரு. சிரிச்சுட்டு லேக்கின் हुजूर आली दोस्तों के साथ खाकसार फिल्म देखने की बात पक्की कर चुकी है. हुजूर आली அப்படின்னா வந்து மெஜஸ்டிக்
பெரியவரே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி அவர் சொல்லிட்டு சொல்கிறாரு, தோஸ்தோं के साथ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து காக்சார் ஃபிலிம் தேக்னேக்கி, அதாவது ஒன்றா சேர்ந்து நம்ம படத்துக்கு போவோம் அப்படின்ற அந்த பேச்சு பாத் பக்கி கர்ச்சுக்கே ஹே, நாங்கள் டிசைட் பண்ணிட்டோம். இஸ்லியே அதனால் ஹிஜாசத் தேனே கி மெஹர்பானி கி ஜாயே, ஹிஜாசத்னா பெர்மிஷன், அதனால் எங்களுக்கு தயவுசெய்து பெர்மிஷன் கொடுங்க. மெஹர்பானி கி ஜாயேனா ஒரு கைண்ட்ஃபுல்லாக, அந்த விஷயத்தில் கொஞ்சம் கைண்ட்ஃபுல்லாக இருங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. உன்ஹோனே ஹாத் ஜோடுக்கே கஹா, 2 கைகளையும் சேர்த்து வச்சுட்டு கும்பிடுற மாதிரி அவங்க கேட்குறாரு. பனா கரே பஸ் மைனே ஏக் பார் கஹ் தியா, ஸோ என்ன சொல்கிறார், போதும் போதும் நிறுத்து, நான் தான் ஒரு தடவை சொல்லிட்டேன்ல அப்படின்ற மாதிரி அவன் என்ன பண்ணுறான், ஆரிஃப் பெரியவங்க மாதிரி சொல்கிறான். உஸ்னே லாபர்வாஹி சே கஹா और सोफे पर दराज होकर अखबार देखने लगा. உஸ்னே லாபர்வாஹினா ரொம்ப கேர்லெஸ்ஸாக, அவங்க வந்து அவ்வளோ கையை கும்பிட்டு கேட்கும்போது கூட இவன் என்ன பண்ணுறான், லாபர்வாஹினா ரொம்ப கேர்லெஸ்ஸாக சொல்லிவிட்டு சோஃபே பர் அவன் என்ன பண்ணுறான், சோஃபாவில் போயிட்டு தராஸ் ஹோக்கர் அப்படின்னா லை டவுன், இப்போ அங்கே போய் படுத்துக்கிட்டு அக்பார் தேக்னே லகே, நியூஸ் பேப்பரை பார்க்க ஆரம்பிச்சிடுறான் பெரியவங்க மாதிரி. உசி வக்த் ஆபா பி அப்னே கமரே சே நிக்கலி, ஸோ அதே சமயத்தில் இந்த மாதிரி விஷயம் நடந்துட்டு இருக்கும்போது அவங்க அக்கா என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய ரூம்லேருந்து வெளியில் வராங்க. ஏக் निहायत भारी साड़ी में लचकती लटकती भड़े ठांड से कॉलेज जा रही थी. அவங்க எப்படி வெளியில் வராங்க பாருங்கள், நிஹாயத் பாரி சாடி, நிஹாயத் அப்படின்னா பில்குல் சர்டன்லி ரொம்ப பாரி, ரொம்ப வெயிட்டாக இருக்கிற ஒரு சாரீ. லச்கத்தி லட்கத்தி அப்படின்னா ரொம்பவும் ஸ்டைலாக பயங்கர ஆர்ப்பாட்டமாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு, படே டாண்டு சே, ரொம்பவும் டாண்டுனா ஸ்டைலுன்னு அர்த்தம், ஃபேஷன், ரொம்ப ஃபேஷனாக அவங்க வந்து காலேஜ் ஜா ரஹி தி, காலேஜுக்கு கிளம்பிட்டு இருந்தாங்க. आप सलीम ने बड़े गौर से आपा का முயாயினா கியா, ஸோ என்ன பண்ணுறா, அவங்க ரெடியாகி வெளில வரணுன்னே ஆப் அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிவிட்டு சலீம் என்ன பண்ணுறா, படே கௌரு சேசு, ரொம்ப ஒரு கௌர்னா ஒரு உன்னிப்பாக அவங்க ஆப்பா கிட்ட போயிட்டு அவன் என்ன பண்ணுறான், முயாயினா கியா அப்படின்னா செக் பண்ணுறான், அவங்கள ஃபுல்லாக மேலேருந்து கீழே பார்த்து செக் பண்ணுறான். இத்தனி பாரி சாடி கியோ பெஹனி, இவ்வளோ வெயிட்டாக இருக்கிற சாரி ஏன் நீ போட்ட, ஷாம் தக்கு காரத் ஹோ ஜாயேகி, ஷாம் தக்கு, ஸோ இவ்வளோ வெயிட்டான ஒரு சாரீ நீ போட்டனா ஈவினிங்குள்ளே என்ன ஆகும், காரத் ஹோ ஆயேகி, அதை ஸ்பாயில் பண்ணிட்டு தான் நீ வருவ, காரத்னா அதை வந்து வீணாக்கிறது, ஸோ அதை ஸ்பாயில் பண்ணிட்டு தான் நீ வருவ. இஸ் சாடி கோ பதல்கர் ஜாயியே, ஸோ இந்த சாரியை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க. ஆஜ் வஹு சஃபேத் வாயல் கி சாடி பெஹன்னா, நீ இன்றைக்கி என்ன போடணும், அந்த ஒயிட் கலரில் இருக்கிற அந்த வாயல் சாடி தான் நீ போடணும் அப்படின்னு சொல்கிறான். அச்சா அச்சா பஹுத் தே சுக்கே ஹுக்கும், ஸோ உடனே அவங்களுக்கு கோவம் வந்துடுது, போதும் போதும் ரொம்ப ரொம்ப ஆயிடுச்சு உன்னுடைய ஹுக்கும் அப்படின்னா நீ ஆர்டர் பண்ணுறது ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஆப்பா சிட்டுக்கையே, ஆப்பா வந்து அவங்க அக்கா வந்து என்ன பண்ணுறாங்க, இவங்ககிட்ட கோச்சிக்கிறாங்க, போதும் போதும் அப்படின்ற மாதிரி கோச்சிக்கிறாங்க. ஹமாரே காலேஜ் மே ஆஜ் ஃபங்க்ஷன் ஹே, அவங்க என்ன சொல்கிறாங்க, இன்றைக்கி என்னோடய காலேஜில் ஃபங்க்ஷன் இருக்குது. உன்ஹோனே சாடிக்கு ஷிக்னே துர்சத் கி, ஸோ அந்த மாதிரி சொல்லிவிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, சாடியோட அந்த ஃப்ரில்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதை வந்து துர்சத் கி அப்படின்னா சஹி கர்னா, அதை வந்து கரெக்ட் பண்ணிவிட்டு அவங்ககிட்ட பேசுகிறாங்க. ஹுவா கரே மை கியா கஹ் ரஹா ஹூம் சுனா நஹி, ஸோ போதும் போதும் நீ பேசினது, ஹுவா கரேனா ஓகே ஓகே நீ செஞ்சதெல்லாம் ஓகே தான், நான் என்ன சொல்கிறேன்றதை மட்டும் நீ கேளு. மை கியா கஹ் ரஹா ஹூம் சுனா நஹி, நான் சொல்கிறது உனக்கு கேட்கலையா. அப்பனி இத்தனி அச்சி நக்கல் தேக்கர் ஆப்பா ஷர்மிந்தா ஹோகி, அப்பனி இத்தனி அச்சி நக்கல், அதாவது அவங்க சொல்கிற மாதிரியே என்ன பண்ணுறான், சலீம் வந்து இமிட்டேட் பண்ணுறான் அவங்களுடைய அப்பனி இத்தனி அச்சி, ஸோ அவங்கள மாதிரி இவ்வளோ நல்லா நக்கல் தேக்குக்கர் இமிட்டேட் பண்ணுறதை பார்த்துட்டு அவங்க அக்காக்கே என்ன ஆயிடுச்சு, ஷர்மிந்தா ஹோகை, ரொம்பவும் வந்து அசிங்கமாகிடுச்சு, நம்ம இப்படி தான் டெய்லி பண்ணுறோமான்ற மாதிரி அவங்களுக்கே ரொம்ப எம்ப்ராசிங்காக ஆகிடுச்சு. பில்குல் இசி தரக் தோ வஹு ஆரிஃப் அவர் சலீம் से उनकी मनपसंद कमीज़ उतरवाकर निहायत बेकार कपड़े पहनने का हुक्म लगाया करती है. ஸோ இதே மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்க, பில்குல், ஸோ இதே மாதிரி அவங்க ஆரிஃபையும் சலீமையும் அவங்களுடைய மன்பசந்த் கமீஸ், அவங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் அவங்க போட்டிருந்தாங்கன்னா இவங்க அக்கா என்ன பண்ணுவாங்க, உத்தர்வாக்கர், அதை கழட்ட வச்சு நிஹாயத் பெக்கார், அதாவது நார்மலாக இருக்கிற ட்ரெஸ்ஸை போட வச்சு கப்படே பெஹன்னேக்கா ஹுக்கும் லகாயா கர்த்திக, ஸோ போடுங்க அப்படின்ற மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆர்டர் பண்ணுவாங்க. டெய்லி அவங்க பண்ணுறதை இன்றைக்கி அந்த பையன் பண்ணியிருக்கான். தூஸ்ரி சுபக் ஹுயி, ஸோ இதெல்லாம் நடந்துச்சு ஒரு நாள் இன்சிடெண்ட். அடுத்த நாள் ஆச்சு தூஸ்ரி சுபக் ஹுயி, அடுத்த நாள் மார்னிங் ஆகுது. சலீம் கி ஆங்க் குலி,
दो आपा नाश्ता की मेज सजाए उन दोनों के उठने का इंतज़ार कर रही थी. ஸோ அடுத்த நாள் மார்னிங் பார்த்தீங்கன்னா எல்லாமே உல்ட்டாவாயிடுச்சு. ஸோ சலீம் என்ன பண்ணுறான், அப்போ தான் அவன் கண்ணை திறக்கிறான் தூங்கி எழுந்திரிச்சு. யூஸ்வலாக என்ன நடக்கும்னா அவனை போய் என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் எழுப்பி விடுவாங்க. இன்றைக்கி அவனே கண்ணை திறக்கிறான். அப்போ என்ன நடக்குது பாருங்கள், அந்த வீட்டில் என்ன சீன் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பா அதாவது அவங்களோட அக்கா என்ன பண்ணுறாங்க, நாஷ்தா கி மேஸ் சஜாயே, அந்த டைனிங் டேபிளை வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, சஜாயே க்ளீன் பண்ணுறாங்க, டெக்கரேட் பண்ணி. உன் தோனோं के उठने का इंतज़ार कर रही थी. அவங்க ரெண்டு பேரும் எழுந்திருக்கிறதுக்காக इंतज़ार कर रही थी, காத்துட்டு இருக்காங்க, வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. अम्मी खान सामा को हुक्म दे रही थी कि हर खाने के साथ एक मीठी चीज़ ज़रूर पकाया करो. அம்மா என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, கான் சாமா அந்த குக்கு கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஹுக்கும் தே ரஹி தி ஆர்டர் பண்ணுறாங்க. சரி நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஹர் கானே கே சாத் ஒரு சாப்பாடு செய்யும் போதும் ஏக் மீட்டி சீஸ் ஜரூர் பக்காயா கரோ. ஸோ அது கூடவே வந்து ஒரு ஸ்வீட் நீ வந்து கண்டிப்பாக சமைக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க ஆர்டர் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்தர் ஆரிஃப் கே கானே கே சாத் பாயி ஜான் மேஸ் கா தபலா பஜா ரஹே தே. ஸோ உள்ளே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆரிஃப் வந்து பாட்டு பாடிட்டு இருக்கான். ஆரிஃப் பாட்டு பாடுறதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய பாயிஜான் அவங்க அண்ணன் என்ன பண்ணுறாரு, மேஸ் கா தபலா மேஜையை வந்து ஒரு தபலா மாதிரி பண்ணிவிட்டு அவர் அதில் வந்து பஜா ரஹேத்தே ப்ளே பண்ணிகிட்ருக்காரு, ட்ரம்ஸ் அடிச்சிட்ருக்காரு. அப்பா சலீம் சே கஹ் ரஹேத்தே, அப்பா என்ன சொல்கிறாரு சலீம் கிட்ட, स्कूल जाते वक्त एक चव्वनी जेब में डाल लिया करो क्या हर्ज है. ஸோ நீ ஸ்கூலுக்கு போகும்போது என்ன பண்ணணும், சவ்வனினா அது ஒரு காசு, அந்த காசை வந்து ஜேபில் போட்டுக்கோ, உன்னோட பாக்கெட்டில் போட்டுக்கோ, கியா ஹர்ஜ் ஹே என்ன வேணாலும் செலவு இருக்கும் நீ எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா சொல்கிறாரு. சலீமும் ஆரிஃபும் சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்க, இந்த வீட்டில் எப்படியெல்லாம் அவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்றது வந்து ஒரு நாள் எல்லாருக்கும் செஞ்சு காமிச்சிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே எழுந்திருக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, அவங்களோட கஷ்டம் அந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் புரிஞ்சிடுச்சு, எல்லாருமே சேஞ்ச் ஆகிட்டாங்க. கதை ரொம்ப நல்லா இருந்துச்சுல சில்ட்ரன். இந்த ஸ்டோரியை எழுதினவங்க வந்து ஜிலானி பானு அப்படின்றவங்க. உருது சே அனுவாத் லக்ஷ்மி சந்திரகுப்த் அப்படின்னா இது வந்து உருதுவில் அவங்க எழுதியிருக்காங்க. அந்த உருதுவில் இருந்து அனுவாத் டிரான்ஸ்லேட் பண்ணவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி சந்திரகுப்த் ஜி. நெக்ஸ்ட் ஒரு லெசனில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ சில்ட்ரன்.